வணக்கம், நான் தான் உங்கள் ரோட் மேனர் பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா MT-15 வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் செகண்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் 8 months ஆகும் வந்து 2023ஓட MT-15 வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024ஓட MT-15 வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் வேரியண்ட்டு. இதுலேயே 3 வேரியண்ட் இருக்குது. ஸ்டாண்டர்டு, அப்புறம் இந்த டீலக்ஸு அண்டு ரேஸ் எடிஷன் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அண்டு இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், எதுக்கு நான் இந்த வெஹிக்கிள் வந்து பை பண்ணுவேன்னு. நிறைய பேருக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கலர் அப்டேட்டு, அப்புறம் 2024ஓட சில அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. சைபர் க்ரீனுன்னு ஒரு கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Yamaha சைட்லேருந்து அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவேன். அண்டு R15 கூட பிங்க் கலர்னு ஒரு கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு ஃபேவரட்டாக இருக்குது. Yamaha வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேவராக பண்ணின்னு இருக்காங்க கஸ்டமர்ஸ்க்கு. Yamaha R15 வந்த சேம் இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிள்லையும் அவைலபிளாக இருக்குது. 155cc அண்டு 18.1 bhp ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு 14.1 Nm டார்க் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, விச் இஸ் அக்ரெசிவ்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா USD ஃபோக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, விச் மீன் அப்சைட் டவுன் ஃபோக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 282 mm ஃப்ரண்ட் டிஸ்க் அவைலபிளாக இருக்கும். அண்டு ரியர் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 220 mm ரியர் டிஸ்க் வந்து அவைலபிளாக இருக்கும். டுவல் சேனல் ABS இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் டயர் அண்டு பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 17 inches. இந்த ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 100/80 அண்டு பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 140/70 inches வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 141 kg இந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து இருக்குது. அண்டு ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 liters ஃபியூல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 810 mm சீட் வந்து இந்த வெஹிக்கிளில் இருக்குது. சின்ன சீட் தான். பேக்கில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க பேக்கில் வந்து சின்னதாக இருக்குது, பில்லியன் ரைடருக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு. ஸோ சின்னது தான், நீங்கள் உட்காந்தா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் உட்காரணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர்லாம் அடிப்படாது. ஒரு டீசெண்டான ஹார்ட்வேர்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின். அண்டு இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வெஹிக்கிளில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு E20 ஃபியூல் வந்து சப்போர்ட் பண்ணோம் இந்த வெஹிக்கிள். அதாவது எத்தனால் 20% கலந்த பெட்ரோல் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து சப்போர்ட் பண்ணோம். அது எல்லா வெஹிக்கிளும் அப்படி தான் சொல்கிறாங்க இப்போ 2024 வர வெஹிக்கிள் எல்லாத்துலேயும். இந்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து வாங்கலாமான்னு. அண்டு இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,74,239 rupees. நான் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து சொல்கிறேன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,15,000 வந்துடும். ஆல்மோஸ்ட் 40,000 நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு 2 lakh கொடுத்து இந்த வெஹிக்கிள் வாங்கணுமா உங்களுக்கு டவுட் இருக்கும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வெஹிக்கிளோட கன்சல்ட் பார்த்துட்டு அண்டு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2024ஓட அப்டேட் அது வந்து பார்க்கலாம். அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான். சுவிட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்டெகிரேட்டட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இந்த கில் சுவிட்ச் வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கே ஸ்டாப்பு, ரன் அண்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு ஹசார்ட் சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் போட்டு காமிக்கிறேன். அண்டு நிறைய பேர் கீழே வீழ்றதே இந்த கண்ணுக்காக தான் நிறைய பேர் வாங்குவாங்க. அதுவும் இந்த DRL வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மாதிரி எடிட் மீன்ஸ் மாடிஃபை பண்ணி நல்லா நிறைய பேர் வச்சுன்னு இருக்காங்க. நானும் இன்ஸ்டாலெலாம் பார்க்குறேன். இந்த வெஹிக்கிளோட அன்கவர்டு பார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, LED DRLs, LED ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் LED தான். பேக்கில் வந்து LED கொடுத்துருக்காங்க. அதுவும் LED டைல் லைட் தான் பேக்கில் கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ்,
டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இது பார்க்குறேன். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மோனோஷாக், மோனோக்ராஸ் அது ரெண்டுமே தனின்னு நினைக்கிறேன். அண்டு கிளஸ்டர் பார்த்துடலாம். இந்த வெஹிக்கிளோட கிளஸ்டர் ரொம்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். ஹை பட்டின்னு காமிக்கும், R15 காமிக்கிற மாதிரி தான். இப்போது R15 வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க கிளஸ்டர். பட் MT-15 வந்து பார்த்திங்கன்னா V3 வந்த கிளஸ்டர் தான் MT-15 அவைலபிளாக இருக்குது. கீர் இண்டிகேட்டர் காமிக்கும் அண்டு நியூட்ரலு. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அண்டு பட்டன்ஸ் மோட் சேஞ்ச் பண்ணுறதுலாம் இங்கே இருக்குது. டைம் காமிக்கும். அண்டு ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் 42 காமிக்குது. அண்டு மைலேஜ் சொல்லவே வந்துட்டேன் பாருங்கள், 48 கிலோமீட்டர்ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ஆல்மோஸ்ட் 50 இந்த வெஹிக்கிள் அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஃபேம், ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூ வந்து முடிச்சிட்டோம். அண்டு ரைட் ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அதாவது இந்த வெஹிக்கிளை பார்த்துட்டு அப்படியே ரைட் ரிவ்யூ பண்ணணும்னு எனக்கும் தோணுது. ஓகே, நீங்கள் ரைட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது MT-15 வாங்கணுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து ஹைவேக்கு வந்துட்டோம். ஐ திங்க் நான் இப்போ ரைட் ரிவ்யூ வந்து சிறப்பாக பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஆன் செட்டப் ஹெல்மெட்லாம் போட்டாச்சு, மோட்டர் லாக்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃப்ரேம்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் நான் எடுத்து ரொம்ப நின்று போயிட்டேன். அதுக்குமே நான் மோட்டர் லாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோபுரம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோபுரம் வாங்கிட்டு உங்களுக்கு தரமான வீடியோலாம் கொடுக்கணும், வீடியோஸ்லாம் தரமாக நிரந்தரமாக இருக்கும். அதனால ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு வீடியோ செட்டப் வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுதான் ஓகே. நம்ம வந்து இந்த 60 இருக்கோம். அப்படியே நம்ம டாப் ஸ்பீட் வந்து செக் பண்ணான்னு இவ்வளோ தூரமாக வந்திருக்கோம். போகலாமா? இது நம்ம வந்து போகிறோம். வீடியோ டெக்னாலஜி வந்து ஆன் ஆகுது. இதில் அதை நான் சொல்லவே மாட்டேன். புக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ப்ளஸ் அந்த பட்டர் வர்ற மாதிரி ஸ்லிப்பர் பேஸும் சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுவும் சொல்ல மாட்டேன். 50 வந்து பார்த்தீங்கன்னா 85. உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மைக் கொஞ்சம் நல்ல மைக் அச்சீவ் பண்ண போகிறேன். ஆஃப்டர் லாங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வர்ற மாதிரி 60 கீர் போட்டு கொஞ்சம் முட்டுது. அதான் என்னவா இருந்தாலும் ஆல்ரெடி சொன்னதான். ஸ்பீட் பிரேக்கரில் கூட அடிப்படல. இது ஒரு மீடியமான ஸ்பீட் பிரேக்கர் தான். எதுவும் எக்ஸாஸ்ட் நோட்டை நான் உங்களுக்கு காமிக்கல. எக்ஸாஸ்ட் நோட்டை காமிக்கிறேன் வருங்க. இது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான். எதுவும் இப்போமே அடிப்படல. இப்போமே நாங்கள் 2 பேர் இருக்கோம். 2 பேர் கொஞ்சம் ஸ்பீடு போடுவோம். ஐ திங்க் அது அழகாக இருக்கும். சன்செட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஆஃப்டர் லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீடாக போயிருக்கேன். ஆமாம், கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ். அந்த ரைட் பண்ணாலே தனி ஹாப்பினஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரைட் பண்ணுறது.
37, 38, 65 செகண்ட் இயரில் 90. ஆல்ரெடி இந்த மாதிரி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா மேலே டாப் என்ன டிஸ்கிரிப்ஷன் வருது அதே பாருங்க. போட்டு 105, 106 ரெடி பண்ணிட்டு 60 கேரி பண்ணலாம். Not 12, not 13, 14. சமையல் எடுக்கிறீங்க 2 கிளாஸ் நல்லா கிளியாக இருக்கும். நேற்று ஸ்போர்ட்ஸ்னால 6th கியர் போட்டேன். சிக்ஸ்த் கியர் போட்டாலே அப்படியே அமுங்குது வண்டி, அதுக்கு போக மாட்டேங்குது. 6th கியர் வரைக்கும் நல்லா இருக்கும். அதாவது பவர் வந்து நல்லா இருக்கும். பேசாம ரைட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் கொஞ்சம் பப்ளிக் ஏரியாவில் வந்து பேசின்னு இருக்கேன், கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. See you later in next video. Bye.